விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். This festive season, travel the world with Grand Royal Tours. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. ஒரு மனிதன் தான் வாழத்துக்கு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றது தான் அதர்வண வேதம். இந்த அதர்வண வேதத்திலேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இந்த செய்வினை தோஷம், எதிரியில வீழ்த்துறது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏவி விடுவாங்க. முழுமையாக போர் நடத்துறதுக்கு முன்னாடி துஷ்ட சக்தியில் ஏவி விடுவாங்க. மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். உன்னோட மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உன்னை எதையுமே தாக்காது. அது யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சூரியன் பலமானவர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மாந்திரிகத்தை வச்சு ஒருத்தர் ஏமாத்தினாங்கன்னா அந்த குடும்பம் பிழைக்காது. ஓகேங்களா? அதனால மாந்திரிகம் எல்லாம் உண்மைதான். 100% சரியாக செய்கிறவங்க ஆட்கள் இல்லை, ரொம்ப அரிது. இதை வச்சே கேரளாவில் நிறைய ஏமாந்த கதைகள் உண்டு. இன்றைக்கும் நிறைய அந்த சாமி இந்த சாமின்னு சொல்லிட்டு இவ்வளோ பண்ணுறேன் அவ்வளோ பண்ணுற பரிகாரம் வாங்கிட்டு ஏமாத்துறவங்க உண்டு. ஓகேங்களா? இதில் எத்தனை பேருக்கு எனக்கு சொன்னது நடந்திருக்கு, எனக்கு செஞ்சது நடந்திருக்குன்னா கிடையாது. வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியான வாழ்க்கை வேணும். ஓகேங்களா? அப்படின்னா நெய் விளக்கு மட்டும்தாங்க ஏற்றணும். அந்த நெய் விளக்கும் சுத்தமான நெய்யாக இருக்கணும். இந்த கோயில் விளக்கேற்றுறதா நெய் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சின்ன சின்ன டப்பாவில், அது கலப்பட நெய். அதில் டால்டாலாம் கலந்து கொடுப்பாங்க. கடல் தண்ணி எடுத்துகிட்டு வீட்டில் தெளிச்சோம்னாவே அதுவே ஐஸ்வர்யம் தான், பணம் கொடுக்கும். ஓகேங்களா? பணம் பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுக்கும். கடல் தண்ணி எடுத்துகிட்டு வீட்டில் தெளிக்கிறது சொல்கிற மாந்திரிகம் எல்லாம் உண்மைதான். ஆனால் இப்போ அதை வச்சு ஏமாத்துறவங்க தான் நிறைய இருக்காங்க தவிர உண்மையான விஷயங்கள் அதில் இருக்கான்னா மேக்சிமம் கிடையாது. இதை தொடர்ச்சியாக அவங்க நரசிம்மர் வழிபாடை மட்டும் ஓம் நமோ பகவதே நரசிம்மாய இதை மந்திரத்தை மட்டும் ஒரு 48 108 முறை சொல்லிட்டு நரசிம்மர் பூக்களால் அலங்கரித்து பானகம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் இதை வச்சு ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்றா மாற்றி வச்சு நெய் விளக்கு ஏற்றி ஒரு 48 நாள்லேருந்து 3 மாதம் வழிபட்டாவே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மை வச்சா அந்த மயங்கிடுவாங்க, மை வச்சு பண்ணுறது, இந்த குட்டிச்சாத்தான் அது மாதிரி விஷயங்களும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் சார். அந்த மாதிரி விஷயம் எல்லாமே இருக்குது. ஆனால் உண்மையாக தலைச்சமைன்றது உண்மையா? அது எல்லாமே இருக்குது சார், இல்லாமல்லாம் இல்லைங்க. அதாவது நீங்கள் அதர்வண வேதம் எடுத்தாவே அதர்வண வேதமே பரிகாரங்கள் மாந்திரிகம் பற்றி மட்டும் தான் பேசும். அதாவது ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம் இந்த எல்லாமே வாழ்கிறதுக்கான வழியை சொல்லும். அறிவியல் விஞ்ஞான ரீதியான கருத்துக்களை எல்லாமே சொல்லிட்டு வரும் 4 வேதங்களில். ஆனால் அதர்வண வேதம் மட்டும் கிரகங்களை பற்றி, அப்புறம் பரிகாரங்களை பற்றி, அப்புறம் ஒரு விஷயத்துலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, ஒரு சூழலை எப்படி அணுகிறது, அப்புறம் இந்த செய்வினை தோஷம் இதை பற்றி எல்லாம் பேசுகிறது. ஒரு மனிதன் தான் வாழத்துக்கு என்ன மாதிரி தன்னை தற்காத்து கொள்வதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அதர்வண வேதம். இந்த அதர்வண வேதத்திலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இந்த செய்வினை தோஷம், எதிரியில வீழ்த்துறது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏவி விடுவாங்க. முழுமையாக போர் நடத்துறதுக்கு முன்னாடி துஷ்ட சக்தியில் ஏவி விடுவாங்க. நீங்கள் அதை 300 பருத்தி வீரர்கள்னு ஒரு படத்தில் கூட செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அவங்க இப்போ அந்த நாட்டோட எதிரி நாட்டில் போயிட்டு போர் புரியறதுக்கு முன்னாடியே மாந்திரிகள்லாம் பண்ணுவாங்க. இது அர்த்த சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு. அர்த்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீ ஒருத்தரை வீக் ஆக்கணும்னா அவனுடைய எண்ணத்தை மாற்றணும். மனதால் தான் வேலை செய்யும் இந்த செய்வினை தோஷம் எல்லாம். அது யாருக்கிட்ட வேலை செய்யணும், யார் வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலை செய்யும். மனம் எப்போ மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். உன்னோட மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உன்னை எதையுமே தாக்காது. அது யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சூரியன் பலமானவர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் அது அவங்கள தாக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீக்னஸ் வரும், அப்போ தாக்கும். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு நாட்டு போய் இன்னொரு நாட்டு நம்ம தாக்கிறதுக்கு முன்னாடி அங்கே மாந்திரிகம் பண்ணி அவங்கள வீக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாக்கும்போது நம்ம இது பண்ண முடியும் அப்படின்றது அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியரே சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாம் நீங்கள் சொல்கிற மாந்திரிகம் எல்லாம் உண்மைதான். ஆனால் இப்போ அதை வச்சு ஏமாத்துறவங்க தான் நிறைய இருக்காங்களே தவிர உண்மையான விஷயங்கள் அதில் இருக்கான்னா மேக்ஸிமம் கிடையாது. ஒரு 10 to 20% அவங்களும் பெருசாக வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நான் இந்த மாந்திரிகத்தில் அது ப்ரூஃப் பண்ணுவாங்களே தவிர வெளியே பெருசாக காமிச்சிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் மாந்திரிகத்தால் ஒருத்தர் பணத்தை நிறைய சம்பாதிக்கிறாருன்னா, ஒருத்தருக்கு தீமை செஞ்சு சம்பாதிக்கிறான்னா அது கர்ம வினையில் பாதிச்சிடும். ஒன்று நீங்கள் கவலையே படாதீங்க. யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு நான் அதை செய்வினை செஞ்சு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டான் சார் அப்படின்னா அந்த கர்மாவுக்கு அவன் குடும்பமே பதில் சொல்லி ஆகணும், அவன் பரம்பரையே பதில் சொல்லி ஆகணும். ஓகேங்களா? அதனால் கர்மா என்றைக்கும் யாரையும் விடாது. அது செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செய்யும். அதனால் நீங்கள் ஏமாறுறது வேணால் உங்கள் கர்மா இருந்திருக்கலாம். அப்படி ஏமாத்தினா நீங்கள் மனசால் நினச்சிட்டு விட்டுருங்க, அவனை அடி பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா? மாந்திரிகத்தை வச்சு ஒருத்தர் ஏமாத்தினாங்கன்னா
அந்த குடும்பம் வந்து பிழைக்காது. ஓகேங்களா? அதனால் வந்து மாந்திரிகம் எல்லாம் உண்மை தான். 100% சரியாக செய்கிறவங்க ஆட்கள் இப்போ கிடைக்க மாட்டுறாங்க. இல்லை ரொம்ப அரிது. நம்ம கண்டுபிடிச்சா தான் உண்டு. ஏன்னா இதை வச்சே கேரளாவில் வந்து நிறைய ஏமாந்த கதைகள் உண்டு. இன்றைக்கும் நிறைய அந்த சாமி இந்த சாமின்னு சொல்லிட்டு இவ்வளோ பண்ணுறேன் அவ்வளோ பண்ணுற பரிகாரம் வாங்கிட்டு ஏமாத்துறவங்க உண்டு. ஓகேங்களா? இதில் எத்தனை பேருக்கு எனக்கு சொன்னது நடந்திருக்கு, எனக்கு செஞ்சது நடந்திருக்குன்னா கிடையாது. ஓகேங்களா? அதனால் வந்து அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். உண்மையாக இந்த மாந்திரிகம் செய்கிறவன் அதிகபட்சமாக பணத்தை எதிர்பார்க்க மாட்டான். சார், இப்போ இந்த மாந்திரிகம் பில்லி சூனியம் பற்றிலாம் சொல்லும் பொழுது இப்போ ஓகே ஒருத்தங்க பாதிப்பு அடைஞ்சிடுச்சு, இப்போ அவங்க நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா இப்போ என்னென்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும், எந்த கடவுளை வந்து வழிபடணும்? ஆக்சுவலி வந்து மாந்திரிகத்திலேருந்து முழுமையாக வெளிவரணும்னா அதுக்கு நம்ம குறிப்பிட்ட கடவுளை வழிபடும் பொழுது வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ நரசிம்மர் வழிபாடு, அந்த நரசிம்மர் வழிபாடை நம்ம ரெகுலராக வீட்டில் வந்து நரசிம்மர் ஃபோட்டோ வைக்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி நரசிம்மர் வீட்டில் வச்சுக்கணும். ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையாக பார்த்து வெள்ளிக்கிழமை இல்லது ஞாயிற்றுக்கிழமையில் லக்ஷ்மி நரசிம்மரை வீட்டில் வச்சுட்டு 24 hours நெய் விளக்கு ஏற்றணும். தொடர்ச்சியாக பானகம், சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம் இதை வந்து மாற்றி மாற்றி நெய்வேத்தியம் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரே நாளில் ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி இதை தொடர்ச்சியாக அவங்க நரசிம்மர் வழிபாடை மட்டும் ஓம் நமோ பகவதே நரசிம்மாய இதை மந்திரத்தை மட்டும் ஒரு 48 108 முறை சொல்லிவிட்டு நரசிம்மர் வந்து பூக்களால் அலங்கரித்து பானகம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் இதை வச்சு ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்றா மாற்றி வச்சு நெய் விளக்கு ஏற்றி ஒரு 48 நாள்லேருந்து 3 மாதம் வழிபட்டாவே அவங்களுக்கு எப்படியாப்பட்ட செய்வின தோஷம் இருந்தாலும் அது நிச்சயம் நிவர்த்தி ஆயிரும். அதே மாதிரி வாராகி வழிபாடு, வாராகி வந்து தொடர்ச்சியாக வழிபட்டு வாராகி மாலை அப்படின்னு ஒரு பாடல்கள் இருக்குது. ஒரு பாடல்கள் அந்த பாடல்களை தொடர்ச்சியாக வீட்டில் ஒலிக்க விட்டுட்டு இல்லை இவங்க படிச்சுக்கிட்டு வந்தாலே செய்வினை தோஷம் முழுசாக நீங்கிறோம். நீங்கள் போயிட்டு அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு இது பண்ணிக்கூட அது பண்ணிக்கூடல. அது உயிர் போகிற கண்டத்திலிருந்தும் இந்த நரசிம்மர் வழிபாடு நிச்சயம் காப்பாற்றும். அப்படியும் தீரலை அப்படின்ற பட்சத்தில் நரசிம்மருக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற 3 நரசிம்மர் கோயில் இருக்குது விழுப்புரம் பக்கத்தில். ஓகேங்களா? சிங்கிரி கோயில், பூவரசன் குப்பம், பரிக்கல். இந்த நரசிம்மர் கோயிலுக்கு சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு அங்கே வந்து நிறைய கூட்டம் இருக்கும். அந்த சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் அந்த நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு 3 கோயிலையும் ஒரே நாளில் பார்க்கணும். இந்த 3 கோயிலையும் பார்த்துட்டு வரும் பொழுது அதை வந்து முதல் தடவை போகும்போதே நமக்கு சேஞ்சஸ் தெரியும். அப்படி தெரியலனாலும் 3 முறை போனீங்கன்னாவே மாதத்தில் ஒரு சுவாதி நட்சத்திரத்துக்கு 3 சுவாதி நட்சத்திரம் போகலாம். அப்படி அதை தவற விட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமையில் அங்கே போயிட்டு நரசிம்மரை இந்த 3 முறை வழிபட்டாலே செய்வின தோஷம் எப்படியாப்பட்ட செய்வின தோஷம் இருந்தாலும் அது முழுமையாக நீங்கக்கூடிய நிலை ஏற்படும். எங்கேயும் போயிட்டு நம்ம தேவையில்லாத செலவு பண்ண வேண்டாம். சார், இந்த 48 நாள் அந்த தொடர்ச்சியாக பண்ணணும். நீங்கள் ஒரு நாள் தயிர் சாதம், ஒரு நாள் பானகம், ஒரு நாள் சக்கரை பொங்கல் அப்படின்ற விதம் சொன்னீங்க. இப்போ 48 நாட்கள் சொல்றீங்களா? இல்லை வெள்ளிக்கிழமையே இல்லை தொடர்ந்து 48 நாட்கள் தொடர்ச்சியாக 48 நாள் அப்படி இல்லைன்னா 3 அதிகபட்சம் 3 மாதம். 3 மாதம்ன்றது வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த நெய்வேத்தியமும் அந்த நெய்வேத்தியம் இந்த பானகம், சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம் மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு ஒன்றுன்ட்டு ரெகுலராக வச்சுட்டு வரணும். 24 hours நமக்கு நெய் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். நடுவில் தெரியாமல் நின்று போயிட்டு நம்ம தூங்குற நேரத்தில் வெளியில் போகிறோம், அது நின்று போய்ட்டு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொடர்ச்சியாக நம்ம ஏற்றிட்டு வந்தாவே உங்களுக்கு நரசிம்மர் வழிபாட்டை நரசிம்மர் பூக்களால் அலங்கரித்து நீங்கள் நரசிம்மரோட அந்த ஓம் நமோ பகவதி நரசிம்மாய அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணிட்டு வந்தாவே உங்கள் வீட்டில் எப்படியாப்பட்ட வெறும் செய்வின தோஷம் இல்லை, வேறு எந்த தீய சக்தியாக இருந்தாலும் வேறு எந்த மாதிரியான எதிர்மறை எண்ண அலைகள் இருந்தாலும் எல்லாமே சரியாயிருங்க. இப்போ இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ அந்த நெய் விளக்கு அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக வீட்டில் வந்து எல்லாருமே அனைத்து பெண்களும் பார்த்தீங்கன்னா வந்து 5 எண்ணெய் சேர்ந்ததை வந்து விளக்கேற்றுவாங்க, சிலர் நெய் ஏற்றுவாங்க. இந்த எண்ணெய்க்கான மகத்துவத்தை மட்டும் சொல்லுங்கள். நெய்யா, விளக்கெண்ணெய்யா, இல்லை வந்து 5 எண்ணெய் கொண்ட எண்ணெயா? முதல்ல வந்து இந்த கூட்டு எண்ணெய்கள் 4 எண்ணெய்கள் 5 எண்ணெய்கள்லாம் சேர்த்துணும். அதெல்லாம் மாந்திரிகத்தில் வர்றதுங்க. நீங்கள் வந்து அது அதர்வண வேதத்தில் வர்றது. இந்த எண்ணெய்க்கு அதாவது வந்து ஒரு உயிரை கொல்லணும்னா அதுக்கான செய்வினை வைக்கணும்னா இழுப்பு எண்ணெய் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் எண்ணெய்கள் வித்தியாசமாக மாறும். நீங்கள் எல்லா எண்ணெயும் 5 எண்ணெயெல்லாம் 10 எண்ணெயெல்லாம் நம்ம நிறைய விற்கிறாங்களே அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் கலக்கவே கூடாதுங்க. நமக்கு என்ன தேவை? ஐஸ்வர்யம் வேணும். வீட்டில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியான வாழ்க்கை வேணும். ஓகேங்களா? அப்படின்னா நெய் விளக்கு மட்டும்தாங்க ஏற்றணும்.
அந்த நெய் விளக்கும் சுத்தமான நெய்யாக இருக்கணும். இந்த கோயில் விளக்கேற்றுறதுக்காக நெய் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சின்ன சின்ன டப்பாவில், அது வந்து கலப்பட நெய், அதில் வந்து டால்டாலாம் கலந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணெயில் நெய் விளக்கு ஏற்றவே ஏற்றாதீங்க. நீங்கள் தொடர்ச்சியாக சுத்தமான பசு நெய்யில் வீட்டில் விளக்கேற்றுறது தான் சரியான அணுகுமுறை. அப்படி விளக்கேற்றுறவங்க வீட்டில் லட்சுமி கடாட்சம் அதிகமாகும். இது வந்து ஒருத்தனை, அதாவது வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்க, எனக்கு பணமே வரல, பொருளாதாரம் ரொம்ப சிக்கலில் இருக்கேன், தொடர்ச்சியாக அவங்க நெய் விளக்கு வந்து ஏற்றிட்டே வந்தாங்கன்னா 48 நாளில் அவங்க நெய் விளக்கு ஏற்றும் போது, நான் தொடர்ச்சியாக 48 நாள் ஏற்றிட்டே வரும் பொழுது 48வது நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றம், அவங்க வீட்டில் வந்து ஒரு சூழலே மாறிடும். அவங்க வேறு எந்த தீய சக்திகள் தான் விலகக்கூடிய தன்மையை நெய் விளக்கு மட்டும்தாங்க கொடுக்கும். நீங்கள் பஞ்ச எண்ணெய், அந்த எண்ணெய், எந்த எண்ணெயுமே தூய்மையான எண்ணெயோ தூய்மையான சக்தியோ கொடுக்காது, நெய்யை தவிர. ஏன்னா நெய் வந்து லக்ஷ்மியின் அம்சம். ஓகேங்களா, நெய் விளக்கு நம்ம எல்லாமே ஒரு விஷயத்து நடக்கும் பொழுதும், இப்போ வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், பசுவை தான் கூப்பிட்டு போகிறோம். ஓகேங்களா, ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருதுன்னா அங்கே வந்து அரிசியை வச்சு அதை தட்டி விட்டு தான் உள்ள வரும். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ எல்லாமே நமக்கு சகல செல்வம் சேரணும், ஐஸ்வர்யம் சேரணும், நிம்மதி, மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதுக்கு நெய் விளக்கு மட்டும்தான் ஏற்றணும். வேறு எந்த தீப எண்ணெயோ எந்த விளக்கு ஏற்றினாலும் அதுக்கான பலன் கிடைக்காதுங்க. நெய் விளக்கு மட்டும் ஏற்றும் போது வீட்டில் வந்து எல்லா சுபிட்சம், வேறு எதுவுமே வேண்டாம். நீ அதை வாங்கி வச்சா தான் எனக்கு பணம் வரும், இதை வாங்கி வச்சா தான் பணம் வரும், அப்படிலாம் கிடையாது. நெய் விளக்கு ஏற்றினாலே சகல ஐஸ்வர்யமும் வீட்டுக்கு வந்துடும். இப்போ வீட்டு வாசல்லையே வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் வைக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை குங்குமம் தடவை வைக்கிறாங்க, வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்கள் படிஞ்சரம்லாம், அதெல்லாம் என்ன சார்? அது வந்து திருஷ்டி போக்குறதுக்காக, நெகட்டிவ் அந்த திருஷ்டியை கழிக்கிறதுக்காக, அந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து குறைக்கிறதுக்காக. ஓகேங்களா, பட் வந்து அது வந்து சுபிட்சத்தை தராது, பிரச்சனைகளை குறைக்கும். ஓகேங்களா, சுபிட்சம் அது உண்மைதான். ஓகேங்களா, ஆனால் சுபிட்சம் ஐஸ்வர்யம் வரணும்னா நெய் விளக்கை தவிர இந்த வேறு எதாலையுமே கொடுக்க முடியாதது நெய் விளக்கால் மட்டும்தான் முடியும். இல்லை, வீட்டுக்குள்ளே வரும்பொழுது எப்போவுமே வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அந்த இது பூங்கற்பூரம் இருக்குல்ல, அது வீட்டுக்குள்ளே வைக்கணுன்றாங்களே, அதெல்லாம் உண்மையாது? அதெல்லாம் உண்மைதாங்க. அது இப்போது நீங்கள் கற்பூரம் வைக்கிறது, வீட்டை வந்து முக்கியமாக, அதாவது வந்து கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தெளிச்சோம்னாவே அதுவே ஐஸ்வர்யம் தான், பணம் கொடுக்கும். ஓகேங்களா, பணம் பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுக்கும். கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தெளிக்கிறது. அதே மாதிரி மழை, திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமியில் வரக்கூடிய மழை தண்ணியை பிடிச்சி வீட்டில் தெளிச்சாவே அதுவே வந்து பணத்தை கொடுக்கும், பொருளாதாரத்தில் உயர்த்தும். ஓகேங்களா, இது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே காரகத்துவங்கள் தான், கிரகங்கள் மட்டும்தான். கிரகங்களை தவிர நான் என்றைக்கும் எதை பற்றியுமே பேசுறது கிடையாது. எல்லாமே கிரகங்கள், எல்லாமே 100% ப்ரூவ்டு. ஓகேங்களா, நீங்கள் பண்ணி பார்த்தா அதனுடைய எஃபெக்ட் தெரியும். ஓகேங்களா, அதனால் வந்து நீங்கள் சும்மா வந்து கண்டதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த 5 எண்ணெய் வந்து அந்த எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. இந்த தீப எண்ணெய் 5 கூட்டு எண்ணெய்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நெய் விளக்கு மட்டும் ஏற்றுங்க, உங்கள் வீட்டில் எல்லா சுபிட்சமும் நடக்கும். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். This festive season, travel the world with Grand Royal Tours. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.